மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். எல்லாருமே கடைசி நேரம் சொல்லுகிற வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ். அதில் ஏன் அப்படின்னா, இயேசு மரிப்பதற்கு முன்பாக பேசின வார்த்தைகள். அதனால தான் அந்த வார்த்தைகளை எண்ணி வைத்து 1, 2, 3 அப்படி எண்ணி வைத்து 7 வார்த்தைகள். அந்த வார்த்தை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட வார்த்தை உயிர்த்தெழுந்த பிறகு பரமேறி செல்வதற்கு முன்பாக இயேசு சொன்ன வார்த்தை. உயிர்த்தெழுந்த பிறகு பரமேறி செல்வதற்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சகல நாட்களிலும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? சகல நாட்களில். அப்படி என்றால் இயேசு என்றைக்காவது ஒரு நாள் உங்களோடு இருப்பேன் சொல்லவில்லை, சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், அனுதினமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போகிறேன், வேறொரு தேற்றரவாளன் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர் உங்களிடத்தில் வந்து அவர் உங்களோடு தங்கி இருந்து, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை நடத்துவார். அப்போது இயேசு கூட இருக்கிறார், நம்மோடு தங்கி இருக்கிறார். உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை, நான் போகிறேன்னு நினைக்காதுங்க, நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்கள் கூட தான் இருக்கிறேன். அதில் இனி ஒரு வார்த்தை, இருப்பேன் என்று சொல்லவில்லை, இருந்தேன் என்று சொல்லவில்லை, ப்ரெசன்ட் டென்ஸ், இருக்கிறேன். ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அப்படிதானே சொல்லப்படுகிறது, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உண்மைதான் சொல்றீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய கண்கள் நாம் எதை தேட வேண்டும் என்றால், என் கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதை நாம் தேடிக்கொண்டே இருக்கணும், உணரணும். நம்ம சொல்லுவோம் இல்லை, நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். அதோட அர்த்தம் என்ன? கர்த்தரன் கூட இருக்கிறத என்னால் என்ன செய்ய முடியுது, உடனும். நம்ம சபையில் தேவ பிரசன்ன நிரம்பி இருக்கிறது, மகிமை. இது எதை இதனுடைய அர்த்தம், இது பல வார்த்தைகளாக இருந்தாலும் சரியான அர்த்தம் கர்த்தர் கூட நம்ம சர்ச்சில் இருக்கிறார். நம்ம அநேக நேரம் இதை மறந்து விடுகிறோம். கர்த்தரன் கூட இருக்கிறாரா? நாம் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம் என்றால் புரிந்துக்கிறோம்னா கர்த்தரன் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். சில நேரம் எல்லாருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு துக்கம் உண்டாகும். இதெல்லாம் அனுபவங்கள். அப்போது ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. ஆனால் எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் இந்த வார்த்தை தான், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யாரிடத்துல இருந்து? ஆபிரகாம் இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட், நான் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். அவரோடு இருந்தது போல ஈசா கிட்ட சொல்கிறாரு, உன் தகப்பனாகி ஆபிரகாமோடு இருந்தது போல. யாக்கோபிடத்தை சொல்கிறாரு, ஆபிரகாமோடு ஈசாக்கோடு இருந்தது போல. யோசேப்பிடத்தை சொல்கிறார், அவங்க முற்பிதாக்களோடு இருந்தது போல. சாலமோன்ட்ட சொல்கிறார், தாவீதோடு இருந்தது போல. அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அநேக நேரம் என்ன செய்கிறோன்னா, இதை நம்முடைய கண்கள் பார்க்கறது கிடையாது. கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் கூட இருக்கிறாரா? அப்போது இதை நம்ம பார்க்கணும். சில மனிதர்கள் விட்டு போகிறாங்க அப்படின்னாலும் கூட நம்ம அவங்க போகிறதும் போகாத ரெண்டாவது. ஆனால் இவர் விட்டு போகிறாரா, இவர் விலகுகிறாரா, இவர் கூட இருக்கிறாரா, அப்போ சந்தோஷப்படணும். அவங்க போனால் ஒன்றில் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைன்னா திரும்பி கர்த்தர் வர வைப்பார். அப்படி தானே? ஈசாக்கை விட்டு அபிமெலேக்கு போனான், நீங்கள் போன்னு சொன்னார். அப்போது அவங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணான், ஐயோ
நம்ம அவனை துரத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர வைப்பார். ஆனால் எத்தனை மனிதர்கள் இருந்துட்டு இவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா சரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு நாளும் போக போக ஒவ்வொரு ஆளாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது நம்முடைய கண்கள் என் கூட அவர் இருக்கிறாரா, ஒரு ஊழியர் அதிகமாக கவனிப்பு, விசுவாசிகள் கூட இருக்கிறாங்களா அப்படின்றது கவனிக்கிறதுக்கு காட்டிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நான் பலிபீடத்தை ஏறுறேன், என் கூட கர்த்தர் நிற்கிறாரா, நான் ஊழியம் செய்கிறேன், வீடு விசிட்டிங் பண்ண போகிறேன், நான் எந்த வீடுகளுக்கு அதிகமாக வீடு விசிட்டிங் பண்ணுற கம்மி வந்தாலும் நான் ஜெபிக்கிற ஒரே ஒரு ஆண்டவரே எந்தெந்த வீடுகளும் போகணுமோ நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் நான் கூட நான் போகும்போது என் கூட நீங்கள் வாருங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சத்தமாக சொல். கர்த்தர் கூட இருக்கிறாரு. காது கேட்கட்ட சத்தமாக சொல்லுங்க. நம்ம இதை குறித்து பல வார்த்தைகளை சொல்லுவோம். நான் இன்னைக்கு இந்த கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன, அந்த வார்த்தையோட அர்த்தம் அப்படின்னா கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா அதில் இன்னும் அந்த வார்த்தைக்குள்ளே என்னென்னலாம் அடங்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை மட்டும் ஒரு 11 காரியங்களை கடந்த நேற்றுக்கு முந்தைய நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சிந்தையில் போட்டார். ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருந்தார். ஃபேமிலி ப்ரேயர் பண்ண நான் ஒவ்வொன்றா டைப் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்து திரும்ப இங்கே இன்னைக்கு காலைல உட்காந்தும்போது இன்னும் சில வார்த்தைகளை கூட போட்டார். அப்போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதோட அர்த்தம் நான் 11ஐயும் இப்போவுமே இன்றைக்கி இந்த செக்ஷனில் சொல்லணும் அப்படின்ற மைண்டில் இருக்கிறேன். அதனால் ரொம்ப விளக்காமல் அந்த வேர்டுகளை மட்டும் சொல்லி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம். அப்போ அவர் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா அதில் பல அர்த்தம் இருக்குது. ஸ்தோத்திரம். இவன்கிட்ட சொல்லுவார், அதாவது யோவான் ஸ்நானகன் பத்மு தீவில் இருக்கும்போது அங்கே இருந்து தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனுக்கு தரிசனம் கொடுப்பார். அப்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவார். வெளிப்படுத்தல் எடுத்திங்கன்னா வாசிக்கலாம், சொல்லலாம். 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரமும் சபைகளுக்குள்ளதான். அப்போ 4ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். 1ஆம் அதிகாரமா வாசிங்க. நான் அவரை எத்தனை அதிகாரம் 1:14. தேங்க்யூ. நான் அவரை கண்டபோது சத்தவனை போல் அவர் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் யாராக இருக்கிறேன், உயிருள்ளவராக இருக்கு. எப்படி இருக்கும்? நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவில் இவர் இருக்கிறார். யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், யோவான். அப்போது ஆண்டவர் அங்கே பத்மு தீவில் இறங்கி வந்து பேசுகிறாரு. என்னெல்லாம் பேசலாம் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் சிறைச்சாலையில் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு 6 மாதம் தாண்டி அவர் 6 மாதமாக எந்த மனுஷனுமே பார்க்கல. முதல்ல பார்க்கும் என்னெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் டைம் பத்தாது. இங்கே ஆண்டவர் ஒன்றும் பேசலை. அவனிடத்தில் மற்ற பேசினெல்லாம் சபைகளை குறித்தும் அடுத்து தேசத்தில் நடக்க போகிறத குறித்தும் பேச கடைசி காலத்தில். அப்போ அவனுக்கு யோவானுக்கு கொடுத்த வார்த்தை ஒன்று தான், நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அந்த வார்த்தையில் பல அர்த்தம் இருக்குது. நம்ம சர்ச்சில் நான் ஒரு முறை இந்த லாக்டவுன் நேரத்தில் பேசின ஞாபகம் எனக்கு இருக்குது. நான் உயிரோடு இருக்கிறேன். என்ன கேட்டுக்கலாம், யோவானே சாப்பிட்டியா, நிம்மதியாக தூங்குறியா, ஊழியம் செஞ்சு பழகின ஒன்று இங்கே கொண்டு தள்ளிட்டாங்க, எப்படி இருக்கிற, சந்தோஷமாக இருக்கிறியா, இது ஒன்றும் ஆண்டவர் சொல்லலை. என்னெல்லாம் கேட்டுக்கலாம். கொஞ்சம் சரி, கொஞ்சம் பொறுமையாக இரு, என்ன சொல் ஆண்டவர் இது ஒன்றும் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நான் யாராக இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அவ்வளோதான். 18வது வசனம், மரித்தே ஆனாலும் சதா காலம் நான் எப்படி இருக்கிறேன், அடுத்து திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். அவ்வளோதான். நான் உயிரோடு இருக்கிறேன்னா நீ பயப்படாத. நீ பயப்படனா, நான் செத்து போயிட்டேன்னா தான் நீ என்ன செய்யணும், பயப்பட. நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா இது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நான் உன்னை வெளியே திரும்ப கொண்டு வருவேன், அக்னி கொதிக்கிற எண்ணெயில் போட்டால் ஒன்றும் சொல்லலை. ஒரே வேர்டு, நான் யாராக இருக்கிறேன். அந்த வேர்டுக்குள்ளே பல அர்த்தம் இருக்குது.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அனுமதித்தா என்னைக்காவது ஒரு நாள் தியானிக்கலாம். அப்போ அதே போல் தான் இங்கே நம்ம பாயிண்ட் வந்துடும். அப்போது நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா அதுலேயும் பல அர்த்தங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை தான் ஒரு 11 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். ஒன்று, கிதியோனை பார்த்து சொல்கிறாரு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறாரு இருக்கு. மத்தேயு சொன்ன மத்தேயில நான் வாசித்ததுக்கு இந்த வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. மத்தேயில என்ன சொல்கிற வாசித்தோம், மத்தேயு கடைசி வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் யாரோடு இருக்கிறேன், உங்களுடனே இருக்கிறேன். அப்போது ஒருத்தரை பார்த்து சொல்லல, நிறைய பேரை பார்த்து சொல்ல, நான் உங்களோடு கூட, சீசர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்ல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இங்கே கவனிங்க, 6:12 பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போது நீங்கள் நிறைய பேர் உண்டு, உங்கள் எல்லாரோடு இல்லை, ஆனால் யாரோடு மட்டும்தான் இருக்கிறார், உன்னோடு. அதாவது கிதியோனோடு மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அது புரியும்படி இன்னொரு வசனம் கூட, சங்கீதம் 56ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனம். அந்த வார்த்தைக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லி இருக்கணுமே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ அர்த்தம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்னா அந்த வார்த்தையோட முதலாவது ஒரு அர்த்தம், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன் வரமாட்டேங்குது, நீங்கள் எழுதுங்க, ஆனால் அதே நேரத்தில் அந்த வேர்டு நடக்கணும். ஆமேன் ஸ்தோத்திரம். அப்போது இங்கே சொல்கிறார், கிதியோனை பார்த்து சொல்கிறான், உன்னோடு கூட இருக்கிறேன்னா நான் உன்னுடைய பட்சத்தில் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அப்படின்னா நான் மீதியானியர்களுடைய பட்சத்துன்னு இல்லை, மற்ற குகைகள்லேயும் மலைகள்லேயும் ஒளிஞ்சிருக்கிறாங்களே, ஸ்தோத்திரம் 6:2 வசனம், அவர்கள் பட்சத்தில் இல்லை, யாருக்கு பட்சத்தில் தான் இருக்கிறேன், உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறேன். அதான் அர்த்தம். நான் உன்னோடு, உங்களோடு இல்லை, இந்த இடத்துல வரும்போது உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். அதாவது அர்த்தம் என்னன்னா, எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார், எனக்கு ஆதரவாக இருக்கிறார். நான் ஒன்று செய்கிறேன்னா, நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதற்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்து நான் செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன கொண்டு செய்ய வைக்கிறார். பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக சொல்லணும்னா, கர்த்தர் எனக்கு எதிராக இருக்கவில்லை, எனக்கு சப்போர்ட்டாக என்ன செய்கிறாரு இருக்கிறார். சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, கூட இருந்துகிட்டே எதிராக இருப்பாங்க. அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டு 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 எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே போய் போட்டு கொடுத்துருவாங்க. இது கூட இருப்பாங்க, ஆனால் பட்சத்தில் இல்லை. பட்சத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, கஷ்டத்துலையும் நஷ்டத்திலையும் ஆபத்திலையும் கூட இருப்பாங்க. அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றால் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். அதாவது உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், உனக்கு உதவியாக இருக்கிறேன், உனக்கு எதிராளியாக அல்ல, உனக்கு ஹெல்ப்பராக, உனக்கு உதவியாளராக இருக்கிறேன். அதனால் அங்கே வெட்டுக்கிளிகளை போல பரம்பி கிடக்கலாம் மீதியானியர். நீ பயப்படாத, ஒரே மனுஷரை முறியடிப்பது போல நான் உன்னை கொண்டு மீதியானியரை முறியடிக்க வைப்பேன். நான் மீதியானியருடைய பட்சத்தில் அல்ல, கிதியோனே நான் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறேன். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்க கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எதிராளியாக அல்ல, உங்களுக்கு ஆதரவா. அப்புறம் என்ன, நீ ஒரு ஆளு தான். ஸ்தோத்திரம், நீ ஒரு ஆளு தான் கிதியோனே, நீ ஒரு ஆளு தான். ஆனால் அவங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க. பரவாயில்லை, அவர்கள் பட்சத்தில் நான் இல்லை.
கொஞ்சம் பேர் மலைகளிலும் குகைகளிலும் ஒளிச்சிருக்கிறாங்க. அவர்கள் பட்சத்தில் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். ஆமாம், அப்படின்னா ரிசல்ட்டு தோல்வி அல்ல, ரிசல்ட்டு வெற்றிதான், வெற்றிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அதில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. இவன் யுத்தம் பண்ண போகும்போது நமக்கு தெரியும் வெறும் 300 பேரோட தான் போகிறான். ஏன் வெறும் 300 பேரோட போகுதான்? ஆயுதம் ஆமை பானையும் ஆமை தீவட்டியும் எக்காலமும், இதுதான் யுத்தம் பண்ணுகிற ஆயுதம். ஆனால் இதை வச்சு தான் போகிறாங்க. ஆனால் ரிசல்ட்டு எப்படின்னா இவங்களுக்கு இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. வெறும் 300 பேரை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷங்களாய் உங்களை அடிமைகளாக்கி வைத்திருந்தவங்களை நீ ஒரே ஆளாக முறியடிச்சிட்டியே. ஒரே ரீசன், நான் முறியடித்தேன் என்பது. ரெண்டாவது, கர்த்தரின் பட்சத்தில் இருந்தபடியினாலே என்னால் மீதியானியரை முறியடிக்க முடிந்தது. நான் செய்வதிலே சக்சஸை பார்க்க முடிந்தது. ஆமே, நான் எதற்காக பிரயாசப்பட்டேனோ, எதற்காக நான் ஓடினேனோ, அதில் ஒரு வெற்றியை என்னால் பார்க்க முடிந்தது. இப்படி சொல்கிறேன், கிதியோனோடு கர்த்தர் பட்சத்தில் இருக்காவிட்டால் இவனும் வெட்டுக்கிளிகளை போல ஆட்களை கொண்டு போனாலும் இவங்க தோத்துருப்பாங்க. உண்மைதானா? இப்போ 300 பேரை வச்சுக்கிட்டு அடித்து தூக்கி தள்ளிட்டு வந்தாச்சு. ஒரே ரீசன், கர்த்தர் கிதியோனுக்கு பட்சத்தில் இருக்கிறார். ஆமே, அவனு கூட இருந்து பட்சத்தில் இருந்து ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறாங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மை, நாம் சொல்லுகிற 11 வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிவதாக சொல்லுங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதை கவனிங்க. அவங்க என்னமும் பேசிட்டு போட்டு, ஒன்று அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நான் நினச்சேன் என்னமும் சொல்லிட்டு போட்டு அதை கவனிக்காதுங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென், ஸ்தோத்திரம். கோலியாத்து சொன்னான், உன் என்ன கழுத்தை வெட்டி ஆகாயத்து பட்சிகளுக்கு போட்டுருவேன். அது ஒன்றும் கேட்க. இவன் சொன்னான், நீ நிந்தித்த இயேசுவின் நாமத்தில் நான் வர்றேன் அப்படின்னு அர்த்தம். நீ எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறனால உனக்கு பார்வையில் நான் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, என் கையில் இருக்கிற ஆயுதம் ஒரு கல்லாக இருந்தாலும் சரி, அவன் கேட்குறான், நான் என்ன செத்த நாயா? அவனுக்கு கொஞ்சம் 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 ஆளு தான் கோழியை தானே, வேடு நல்லா இல்லை பார்த்தியாளா சொல்லி, நான் என்ன உயிருள்ள நாயானாவது கேட்டிருக்கலாம். அப்படி தானே அவங்க கேட்க, நான் என்ன செத்த நாயா, கல்லை தூக்கிட்டு வாரா அப்படி. இவன் சின்ன பையன்தான். நான் உங்களுக்கு தெரியும், தேவன் தாவீதோடு கூட இருக்காமல் இருப்பார். தேவன் தாவீதோடு கூட இல்லாமல் தாவீது அவன் தனியாக மட்டும் கோலியாத்துக்கு மேலே போயிருந்தாலும் என்ன நடந்திருக்கும்? அவன் ஒவ்வொரு விரலையாக கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருப்பான். அவனுக்கு உணவுக்கு தான் தாவீது. ஆனால் இவன் கர்த்தர் தாவீதுக்கு பட்சத்தில் இருந்ததுனால, அவன் அவருடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்தனால அவன் ஒரு கல்லையும் 5 கல்லையும் ஒரு கவனையும் தான் எடுத்துட்டு போனான். ஆமென். கோலியாத்து தாவீதை நெருங்க கர்த்தர் விடலை. அவனுக்கு முன்பாகவே கோலியாத்து சுருண்டு விழுந்தான். ஒரே கல். இந்த சபையோடு கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். அவரின் பட்சத்தில் இருக்கிறபடியால், அவரின் பட்சத்தில் இருக்கிறபடியால், அவரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் ஆலை நீ செய்கிறது தான் நடக்கும். நீ செய்கிறது வாய்க்கும். நீ எடுக்கிற முயற்சி சக்சஸ் ஆகும். தோல்வி வரவே வராது. ஆமென். கர்த்தர் இந்த பகல் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் பட்சத்தில் இருக்கிறேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒரு முறை கூட, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவர் என் பட்சத்தில் எனக்கு ஆதரவாக தான் இருக்கிறார். உலகமே எதிராக இருந்தாலும் கவலைப்படாதுங்க.
குடும்பமே எதிராக இருந்தாலும் கவலைப்படாதுங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் எதிராக இருந்தாலும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற ஒரே காரணத்தினால வெற்றி அவர்கள் வசமல்ல, வெற்றி உங்கள் வசமாய் மாறும். ஹல்லேலூயா. யூதர்களுடைய பட்சத்திலே கர்த்தர் நின்றபடியினால ஆமென், ஸ்தோத்திரம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. மொர்தகாயின் பட்சத்தில் கர்த்தர் நின்றபடியினால ஆமென், அவர்கள் பட்சத்தில் ஆமானுக்கு பட்சத்தில் நின்ற அகாஸ்வேரு ராஜாவும் கொஞ்ச நேரத்தில் மொர்தகாயின் பட்சத்தில் வந்து விட்டார். ஒரே ரீசன், இதுக்கெல்லாம் ஒரே ரீசன், கர்த்தர் மொர்தகாய்க்கு பட்சத்தில் நின்று, அவ்வளோதான். ஆமாம், கர்த்தர் மொர்தகாய்க்கு எதிராக இருந்திருப்பாருன்னா கண்டிப்பாக ஆமான் செய்வித்த தூக்கு மரத்தில் யார் தொங்கியிருப்பா? மொர்தகாய் தொங்கியிருப்பான். ஆனால் கர்த்தர் ஆமேன் ஆதரவாய் மொர்தகாய்க்கு இருந்தபடியினால, அல்லது நம்ம பாயிண்ட் படி சொன்னால் கர்த்தர் மொர்தகாயின் பட்சத்தில் நின்றபடியினால ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எத்தனை ஆமான் எழும்பினாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. அதே கர்த்தர் கிதியோனோடு மொர்தகாயோடு இருந்த அதே கர்த்தர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர்களோடு இருந்தது போல நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் பட்சத்தில் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ரெண்டாவது, இந்த யாக்கோபுக்கு லைஃப்ல இருந்து சில வேர்டுகளை, இந்த வார்த்தையின் அர்த்தத்தை சில கவனிக்க சொல்லுகிறேன். 31ஆம் அதிகாரம், ஆதியாகமத்துக்கு இனி வந்துருங்க. 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நான் வசனத்தை எடுத்தாலும் நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய அந்த ப்ரேயரில் கர்த்தர் சிந்தையில் போட்ட வார்த்தைகள். ஆமென். 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஆமென். லாபானுக்கு வீட்டுக்கு ஆண்டவர் அவன் போகும்போது அந்த இடத்துல வச்சு சந்திக்கிறாரு, பெத்தேலில் வைத்து. ஆதியாகமம் 28 15 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் கூட இருப்பேன் அப்படின்றார். இங்கே அவன் பார்க்குறான், லாபானுக்கு மாமனாருக்கு முகம் நல்லா தான் இருக்குது, சூழ்நிலை தெரியும், நமக்கு அதுக்குள்ளே போகக்கூடாது, நேரம் இல்லை, சூழ்நிலை தெரியும். அதனால் அவன் பார்க்குறான், முகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அவன் எப்பவுமே சிரிச்சிட்டு இருந்த முகம் இப்போ என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு, உம்முன்னு இருக்கு. சோத்திரம், சோத்திரம். லாபான் அப்படின்னு கூப்பிட்ட, யாக்கோபு அப்படின்னு கூப்பிட்டாலே ஒரு அந்த சத்தத்திலே ஒரு அன்பும் பாசமும் பரிவும் இருந்த இடத்துல இப்போ யாக்கோபு அப்பவுமே புரிஞ்சு தலைவர் ஏதோ விஷத்தை வச்சிருக்கு. அப்போ அவனுக்கு தெரியுது முகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, வேறுபட்டு. இப்படி இவன் என்னடா வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் யோசித்துட்டு இருக்கும்போதே அவன் உடனே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவன் யோசிக்கிறான், என்னடா மாமா ஃபேஸ் மாறுது அப்படின்னு யோசிக்கும் போதே கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருப்பேன். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், என் சிந்தையில் ஆண்டவர் போட்ட வார்த்தை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, ஒன்று நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு, 2 நம்மேல் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். யாக்கோபின் மேலே கர்த்தர் எப்படி இருந்தார், அவன் ஃபேஸ் மாறுறத கூட கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. இனி நீங்கள் இருக்காண்டா, நீ கிளம்பு. அவன் யோசிக்க தான் செஞ்சான். யாக்கோபு என்னடா ஃபேஸ் மாறிட்டு யோசிக்க தான் செஞ்சான். அதுக்குள்ளே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார், இனி நீ புறப்படு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. ஸோ நம்ம மேலே 24 மணி நேரமும் அவர் என்மேல் கவனமாக இருக்கிறார். பிள்ளைகளுக்காக ஜபிக்கும்போது இப்படி தான் ஜபிக்கும், ஆண்டவரே
என் பிள்ளைகளோடு நீங்கள் இருங்கப்பா, நீங்கள் இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிள்ளைகள் மேலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அவ்வளோ அவர் என்ன ஒரு அசை வந்தாலும் அவர் அப்படி கவனம். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், ஒரு செகண்டு அவர் நம்மேல் வச்ச கண் அவர் மாற்றினா போதும் இந்த உலகம் நம்மளை விழுங்கி சாப்பிட்ரும். இன்னும் நம்ம உயிரோடு இருக்க காரணம் கர்த்தர் நம்மேல் அவ்வளோ கவனமாக இருக்கிறார். 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்க எவனை விழுங்கலான்னு வகை தேடி இருக்கிறான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், விழுங்கலாம். இவன் எவ்வளவு அப்படி வகை தேடுறானோ அதை காட்டில் அதிகமாக கர்த்தர் என் மேலே கவனமாக இருந்துகிட்டே இருக்கிறார். அதனால தான் அவன் கர்ச்சித்துட்டு தான் இருக்கிறானே ஒழிய, வகை தேடிட்டு தான் இருக்கிறானே ஒழிய, அவன் வாயில் விழாமல் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. ஏன்னா என்மேல் கர்த்தர் அவ்வளோ கவனமாக இருக்கிறான். நீங்கள் தாவீதுக்கு லைஃப்பை கவனிச்சா, அவன் வாழ்க்கையை எப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அதிலிருந்து அவன் மரிப்பது வரைக்கும் அவனுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு அளவே கிடையாது. ஆமென். சவுலு சத்ருவா மாறுறான், மனைவி ஒரு பக்கத்தில் சத்ருவா மாறுறான், அண்ணன்மாருங்க ஐயோ அளவே கிடையாது. கொஞ்சம் ஆதரவாக இருந்தானா யோனத்தான் மட்டும் சொல்லலாம். கொஞ்சம் இப்போ பிள்ளைகள் பிறந்தா பிள்ளைகளும் எதிராக எழும்புறான். ஒருத்தன் எழும்புறான், எனக்கு நான் ராஜாவாக மாறணும் ஒருத்தன் எழும்புறான். ஆனால் இவர்கள் இத்தனை பேர் விரோதம் எழும்பினாலும் ஒருவருடைய கையில் கூட கர்த்தர் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு பக்கம் தாவீது சவுல் நெருங்குறான், அவனை பிடிச்சிடலான்னு நினைக்கும் போது செய்தி வருது, இப்படி பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வர்றாங்க, உடனே விட்டுட்டு திரும்ப போகிறான். ஆண்டவர் விடவே இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் அவன் மேலே அவ்வளோ கவனமாக இருந்தான். இவன் ஃபேஸ் மாறிச்சு அப்படின்னு புரிஞ்சதான் உண்டு. உடனே பேச, நான் கூட இருக்கிறேன்டா, அவன் கூட இருக்கு, நீ யோசிக்காண்டாம், நான் தனியாளாக வந்தேன், இனி அடைக்கலம் கொடுத்த ஒரே வீடு இந்த வீடு தான், இந்த வீடு எனக்கு எதிராக எழும்புது, நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீ யோசிக்காண்டாம். அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீ போ அப்படின்னு சொல்கிறாருன்னா, லாபானுக்கு முகம் வேறுபட்டதை யாக்கோபு மட்டும் பார்க்கல, ஆண்டவரும் பார்த்தார். இவன் வேறுபட்டுட்டு இவன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுகிறாரு, நீ போ, நீ இனி கிளம்பு, இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அவன் லாபம் கூட இல்லாட்டாலும் நான் கூட இருக்கிறேன். அப்போது பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேலே கவனமாக இருக்கிறார். அப்போ என்ன வேடு இல்லை இது, என்ன வேடு, இந்த வேடெல்லாம் தரும்ப உடம்பு அப்படி புல் அரிச்சிட்டு. நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நம்ம தூங்கினாலும் அவர் தூங்காமல் நம்ம மேல் கவனமாக இருக்கிறார். ஏன்னா சத்துரு எப்போது விழ தள்ளலாம் என்பதை யோசித்து பார்க்குறான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான் யாரை ஆராதிக்கிறேன் தெரியுமா? என்மேல் கவனமாக இருக்கிறவரை. அப்போ கூட இருக்கிற அப்படின்னு சொன்னால் அட இன்னொரு அர்த்தம், கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு. 3வது சங்கீதம், அந்த வார்த்தைக்காக தான் இங்கே வர்றேன். 139ஆம் சங்கீதம், அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 139:1. கர்த்தாவே, தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன். சரியான. அப்போது நான் எப்படி சொல்கிறேன், 3வது வார்த்தை நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா அந்த அர்த்தம், கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அப்பா கவனமாக இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இதோட கனெக்ட் தான், வித்தியாசம் இருக்குது. என் சூழ்நிலைகளை அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, அறிந்து வைத்திருக்கிறார். அதை இப்படி சொல்கிறேன், என்னுடைய கடந்த காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார், இனி என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு. இதை அறிந்து வைத்தவர் வேற ஒருத்தர் இந்த உலகத்தில் கிடையாது. இதை அறிந்தவர் ஒரே ஒருத்தர் தான்,
அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு. அவர்தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வெரி குட். என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் கூடவே, என் கூடவே. எஸ் எஸ். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான். உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையாதான் சொல்றீங்களா? என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ உள்ளத்திலே இருந்து என்ன சொல்ல, வெந்து இருக்கிறதை வெளியே சொல்ல முடியாம உள்ளத்தில் வச்சிருக்கிற எதுவாக இருந்தாலும், பாஸ்டர்கிட்ட சொல்லாட்டாலும் யார்கிட்ட சொல்லாட்டாலும், ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அதான் அர்த்தம். நான் கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னா, சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன். அந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, ஒரு ஸ்கூல்லையோ காலேஜில் ஒன்று நடந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஆள் இப்போ வியாதியாக இருக்குது, இல்லைன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, ஒரு சின்ன இது, உடனே நம்ம யார்கிட்ட கேட்போம்? கூட இருக்கிற ஆள்கிட்ட தான் கேட்போம். ஏன்னா கூட இருக்கிற ஆளுக்கு தான் அந்த நபருக்கு என்ன நடந்துன்னு தெரியும். அப்படி தானே? அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ என் கூட இருக்கிற அவருக்கு தான் தெரியும் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். புரிகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்தரங்கங்களும் அவருக்கு தெரியும். அதனால நான் உமக்கு மறைவாக எங்கே போவேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். ஏன்னா என் நிலைமைகளை அறிந்த ஒரே ஒருத்தர் அவர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அவரை கூட இருக்கிறான்னு அர்த்தம், அவர் என் சூழ்நிலைகளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, அறிந்து வைத்திருக்கிறார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, ஹல்லேலூயா. அடுத்து நிறைய நான் 11 இன்னைக்கு சொன்னாதான் மாலையில் இன்னொரு இதோட கனெக்டாகி இன்னொரு டாப்பிக்கையும் நான் தொட முடியும். ஆதியாகமம் 28வது வசனம், அதிகாரம் 15வது வசனம். ஆமே, நான் உன்னோடு கூட இருந்து காத்து செய்யுமளவும் கைவிடுவதில்லை என்றார், சொன்னார், பேசினார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கூட இருக்கிறார்னா, நான் உன்னை இந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் பேசுகிறார். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், 4வது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் இன்னொரு அர்த்தம், அவர் என்னோடு பேசுகிறார். என் கூட இருந்தால் அவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருப்பார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறாரா? எதை வச்சு சொல்கிறீங்க? எங்கூட பேசுகிறாரு. ஆமேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், அவர் என் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். கூட இல்லைன்னா பேச மாட்டார், சத்தம் கேட்கவே முடியாது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. நாம் அனுதினமும் தேவ சத்தம் கேட்க வேண்டும். ஆமென். டெய்லி நம்மோடு ஆண்டவர் பேசுவதை உணர முடியும். சோத்திரம். என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் பேசுகிறத, ஆண்டவர் பேசுகிறத உணர முடியும்னா அவர் கூட இருப்பதில் விரிசல் ஏற்படுகிறது. ஆமென். அவர் எப்போது என்னோடு பேசுகிறாரு, சில நேரம் வார்த்தையை தருகிறார். ஆமென். சமாதானத்தை தருகிறாரு. ஆமென். சூழ்நிலைகளை எனக்காக சேஞ்ச் பண்ணுகிறாரு. அவர் என்னை தைரியப்படுத்துகிறாரு. சில நேரம் வார்த்தையால் பேசுவார், சில நேரம் சூழ்நிலையினாலே கற்று பேசுவார். நமக்கு தெரியும் சூழ்நிலை மாறுது, அப்போ கர்த்தர் இதை செய்ய போகிறாரு, சூழ்நிலைனால பேசுவார். எப்படியோ
கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் அவருடைய அடையாளம், அவருடைய அர்த்தம், கர்த்தர் என்னோடு என்ன செய்கிறாரு. அப்போ இப்போ இவன் எப்போ யாக்கோபு அப்பாவுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தானோ அதுக்கப்புறம் அப்பா சத்தத்தை கேட்கல, அம்மா சத்தத்தை கேட்கல. ஏன்னா அவங்க கூட இருக்கலை. இப்போ தேவ சத்தத்தை மட்டும்தான் கேட்குறேன். ஆண்டவர் பேசுகிறாரு, நான் கூட நான் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன், இப்படிலாம் கர்த்தர் பேசுகிறார் என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க. கூட இருக்கு. உங்க கூட கர்த்தர் பேசுகிறார் என்றால் வார்த்தையினாலும் பலவிதமாக பேசுகிறார்னா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்னோடு கூட. புரிகிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆமென், ஹல்லேலூயா, 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 சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறாரு, கர்த்தரின் மேல் கவனமாக இருக்கிறாரு. சவுண்டு குறையக்கூடாது. கர்த்தரின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறாரு, கர்த்தரினோடு பேசுகிறாரு. புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இனி ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டில் என்ன செய்தான்? இருந்தான். அப்போ இப்போ யோசேப்பு யாருக்கு வீட்டில் இருக்கிறாரு? எஜமான் போத்திபாருக்கு வீட்டில் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். போத்திபாருக்கு வீட்டில் இருக்கும்போதும் கர்த்தர் யாரோடு கூட இருந்தார்? யோசேப்போட கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். 39:21 யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்போ போத்திபாருக்கு வீட்டில் இருக்கும்போதும் யாரு யோசேப்போடு கூட இருந்தா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்போ சிறைச்சாலையில் யோசேப்பு வருகிறாரு. சிறைச்சாலையில் வரும்போதும் கர்த்தர் யாரோடு கூட தான் இருக்கிறாரு? புரிகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ யோசேப்பு போத்திபாருக்கு வீட்டில் இருந்தபோது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்போ யாக்கோபு பிரயாணப்பட்டு இப்போ எங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறான்? சொல்லுங்க, சிறைச்சாலையில். சிறைச்சாலையில் யோசேப்பு வந்தபோது கர்த்தரும் எங்கே வந்துட்டார்? சிறைச்சாலைக்கு வந்து. இப்போ யாருக்கு வீட்டில் இல்லை? யோசேப்பும் போத்திபாருக்கு வீட்டில் இல்லை, கர்த்தரும் போத்திபாருக்கு வீட்டில் இல்லை. இப்போ யோசேப்பு சிறைச்சாலைக்கு வந்த உடனே யோசேப்பும் சிறைச்சாலையில், கர்த்தர் எங்கே? சிறைச்சாலையில். புரிகிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? யோசேப்பு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் யாரும் கூட வந்தா? கர்த்தரும் கூட வந்தார். ஆமேன். அப்படின்னா இன்னொரு அர்த்தம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறான்னா, நான் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறேன். ஓ ஐயோ ஐயோ, ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன். நீ எங்கே இருந்தாலும் சரி, ஆனால் அங்கே யார் இருப்பா? கர்த்தர் கூட. நான் எப்படி சொல்லுவேன்? இயேசு கூட இருந்தால் அது எந்த இடமும் பரலோகமாகத்தான் இருக்கும். இயேசு கூட இல்லாவிட்டால் அது எந்த இடமும் சரி, அது மோசமாக நரகமாகத்தான் இருக்கும். நம்ம வீட்டில் இயேசு இருந்தால் அந்த வீடு பரலோகம். வீடு எவ்வளோ பெரிய அரண்மனையாக இருந்து இயேசு இல்லைன்னா, அப்போது நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, அது இன்னொரு அர்த்தம், நான் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறேன். யாத்திராவை வாசிக்க வேண்டாம். 33:14-15 கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ மோசே சொல்றாரு 15, நீர் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாவிட்டால், அந்த 15ஆம் வசனம் வாசிங்க. அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட என்ன செய்யாவிட்டால்
செல்லாவிட்டால் கொண்டு போகா. என்ன வேடு இல்லை மோசே, நான் கூட இருக்கிறேன்பா, என் சமூகம் முன் செல்லும், அது எனக்கு வேண்டாம். நம்ம என்ன அலேலியா சோத்திரம் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு ஓடிடும். மோசே நீர் சமூகம் முன்னும் வேண்டாம் பின்னாடி வேண்டாம், என்னோடு கூட செல்லாவிட்டால் நாங்கள் இங்கண்டு கூடாரத்தை பேக்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு காணானும் வேண்டாம், பாலும் வேண்டாம், தேனும் வேண்டாம், பச்சை தண்ணியும் வேண்டாம், நாங்கள் இங்கேயே உட்காந்துடுறோம். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் போகணுன்னா நீர் எங்கள் கூட வரணும். அப்போ என்ன வேணும்? ஏன் அவங்க போன இடங்கள்லாம் சக்ஸஸ் காரணம் என்ன? அவர்கள் பிரயாணம் பண்ணார்கள் என்பதை காட்டிலும் தேவன் அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணினார். ஓ ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறாருன்னா அது இன்னொரு அர்த்தம், கர்த்தர் என்னோடு பிரயாணம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் கூட பிரயாணம் பண்ணினா நீ எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நீ சாதாரண ஆளாக இருக்க மாட்டா, அல்லது எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் எல்லாரை போல ஒருவராக இருக்க மாட்டாய். எல்லாரை பார்க்கலும் பெஸ்டாகத்தான் கர்த்தர் வைப்பார். போத்திபார்க்க வீட்டில் இருந்தாலும் அவன் தலைவன் தான். சிறைச்சாலையில் இருந்தபோது சிறைச்சாலைக்காரன் தயவு வச்சு அவனை தலைவனாக வச்சான். ஏன் நீ போத்திபார் வீட்டில் இருந்த போதும் இங்கே சிறைச்சாலை இருந்தபோது நீ பெரிய ஆளாக இருந்ததுக்கு ஒரே காரணம் கர்த்தரன் கூட இருந்தார். அது நம்முடைய பாயிண்ட் படி சொன்னால் கர்த்தரனோடு பிரயாணம் பண்ணினார். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தரனோடு கூட பிரயாணம் பண்ணினால் மனிதருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன். நான் 11 சொல்லணும். ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. பக்கத்தில் உங்களுக்கு கருத்தை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு பிரயாணம் பண்ணுகிறார். உண்மைதானா? உண்மைதானா? வேற என்ன சார் நமக்கு வேணும்? கர்த்தரங்கூட பிரயாணம் பண்ணுகிறார். பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. கர்த்தர் எவ்வளோ வேர்டு இல்லை இந்த ஒரு வார்த்தையில் உங்களோடு கூட இருக்கிறேன்னா அதில் இவ்வளோ அடங்கி இருக்கு. இனி 31 ஆமை 20 இந்த ஒரு வசனத்திலே சில பாயிண்டையும் வேகமாக சொல்கிறேன். 31:29 உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். லாபான் சொல்கிறான் யாக்கோபை பார்த்து, உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி நீ தீமை வந்து பேசாதபடி எச்சரிக்கை என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னான். யாக்கோபு யாபா என்ன நினைச்சாரு? யாக்கோபுக்கு தீமை செஞ்சால் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட லாங்குவேஜ் படி சொன்னால் யாக்கோபு ஏதாவது செஞ்சால் மீண்டு கேட்க யார் இருக்கிறா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 31:29 சொல்லலாம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்கிறான், உங்களுக்கு தீங்கு செய்ய எனக்கு வல்லமை அப்படின்னா நீ எத்தனை உங்களை ஒன்றும் இல்லாமல் நாசாக்க என்னால் முடியும், ஆனால் என்னால் செய்ய முடியலை. ஏன்னா உங்கள் தகப்பனுடைய தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொப்புறது சொல்லிட்டார், ஒழுங்காக இருந்துக்க. அவனுக்கு நன்மை அன்றி போகிறதெல்லாம் சரி, பாத்தியா, பேசினியா, பிள்ளைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுத்தியா, ஆமே சோத்திர ஹாய் சொன்னியா, பாய் சொன்னியான்னு கிளம்பி வந்துடணும். அதுக்கு மேலே கை போடலாம், காலி பண்ணலாம் நினச்சா நான் விட மாட்டேன். ஒழுங்காக இருந்துக்க. அது சொன்ன அவன் இப்படி சொன்னான், எச்சரிக்கை ஆயிருன்னு என்ற சொன்னாருன்னார். அப்படி தானே அந்த வேடு. ஆமே நன்மையின்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு ஒழுங்காக இருந்துக்க. நம்ம லாங்குவேஜ் ஒழுங்காக இருந்துக்க. ஆமாம், யாக்கோபு போரானோடனே நீ அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ உனக்கு இஷ்டத்துக்கு எதாவது செய்யலாம் நினைக்காத, நான் இருக்கிறேன், ஒழுங்காக இருந்து போனியா,
பேசினியே எல்லாம் முடிச்சியா வந்துட்டே இருக்கணும். அதுக்கு மேலே ஏதாவது செய்யலான்னு பார்த்தா நான் விட மாட்டேன். ஒழுங்காக இருந்துக்க சொல்கிறேன். உங்களுக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பும்ப எல்லாரையும் ஒரு வழி பண்ண நினச்சிட்டு தான் வந்தேன். ஒன்னே காலி பண்ணிவிட்டு ஆடு மாடு எனக்கு பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னாக்க நான் வந்தேன். ஆனால் சொப்பனத்தில் உங்கள் ஆண்டவர், அந்த வேடு உங்கள் தேவன், உங்கள் தகப்பனுடைய தேவன், அவர் என்னோடு இடைப்பட்டு எச்சரிக்கையாக இருந்தார். அதனால் நான் அமைதியாக விடுறேன். அப்போது இப்படி சொல்கிறேன், கர்த்தரும் கூட இருக்கிறார்னா நீ தனி ஆள் கிடையாது. எப்படி இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. சொல்லுங்கள், நான் தனி ஆள் கிடையாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் தனி ஆள் கிடையாது. நீங்கள் அனாதை அல்ல. கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவர் பார்த்துக்குவார். இவன் நினச்ச யாரும் இல்லைன்னு, மனுஷன்தான் இல்லை, ஆனால் யாரு கூட இருக்கிறா? கர்த்தர். நீ லாபானே, நீ யாராக இருந்துக்க, அவங்க கையில் திருமணம் பண்ண உனக்கு பிள்ளைகளை தான், உனக்கு வீட்டில் வந்தால் எல்லாம் நல்லான எல்லாம் ஓகே தான். ஆனால் தீமை செய்யலான்னு மட்டும் நீ நினைக்காத, நான் விட மாட்டேன். அப்போது சொல்லுங்க, நான் தனியாள் கிடையாது. என்ன அட்டாக் பண்ணணும்னா முதல்ல அவர்கிட்ட போயிட்டு தான் வரணும். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா என்ன அட்டாக் பண்ண நீ நினைச்சாலும் அவர் விட மாட்டார். ஏன்னா நான் தனி ஆள் கிடையாது. அடிக்கடி இந்த வேடல் இந்த 11 வேண்டு நான் அதே எனக்கு இன்றைக்கே சொல்ல நினைக்கிறேன்னா, முடிஞ்ச இந்த ஒரு 11 பாயிண்டை வச்சு சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் கொண்டு போக முடியும். பட்டு இந்த ப்ரெசன்ஸில் இந்த டிக்ளேர் பண்ணிடணும். ப்ரைஸ் லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி சொல்லணும், நான் தனி ஆள் கிடையாது. சாத்தானா பார்த்து, சாத்தானே, நான் தனி ஆள், நீ வரணுன்னா அங்கே போயிட்டு தான் இங்கே என்ன செய்யணும், வரணும். யோபுட்ட போகணுன்னா அவர்கிட்ட போனால் தான் யோபுட்ட போக முடியும். அவன் தனி ஆள் கிடையாது. அவன் சொல்கிறான், உங்கள் தேவன் முடியும். அவன் சொல்கிறான், அங்கே உங்கள் தேவன் என்கிட்ட சொப்பனை தோண்டி எச்சரிக்கையாக இருந்தார். ஆமாம், ஒழுங்காருன்னு சொல்லிட்டார். அதனால நான் அமைதியாக இருக்கிறேன். உனக்கு வல்லமை இருக்கட்டு, உனக்கு அதிகாரம் இருக்கட்டு, உனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு இயேசு இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு. சொல்லுங்க சத்தமாக, நான் தனியாள் கிடையாது. அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் யாராவது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நீங்கள் வரணுன்னா அவர்கிட்ட போயிட்டு தான் வரணும். நான் தனியாள் கிடையாது. புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லு. காது கேட்கல, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் தனியாள் கிடையாது. நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறார். யாரையும் அவர் சும்மா கை சூண்ட கை விட மாட்டார். அப்படின்னா அவர் அனுமதி கொடுப்பார். ஆனால் அவர் அனுமதி இல்லாமல் இது நடக்காது. சும்மா இது என்ன சொல்ல, இது மற்ற பப்ளிக் ரோடு கிடையாது. ஸோ இது யார் எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு. இது கர்த்தருடைய சொத்து. நான் கர்த்தருடைய சொத்து. அவர் அனுமதிக்கவே மாட்டார். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. அடுத்து இந்த வசனத்துலேருந்தே 1-2 வேடை கூட சொல்லிடுறேன். இன்னொன்று, அப்போ அவன் சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அப்போ பொல்லாப்பு செய்ய அவனால் முடியலை. அவன் அந்த வேடை சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன இருக்குது, வல்லமை உண்டு. என்னால் முடியும், எனக்கு வல்லமை இருக்குது. ஆனால் வல்லமை இருந்தும் என்னால் பொல்லாப்பு செய்ய முடியலை. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அதை இப்படி சொல்கிறேன், கர்த்தரன் கூட இருக்கிறான்ற இன்னொரு அர்த்தம், சத்துரு என்னை ஒட்டுவதற்கு விட மாட்டார். போன வாரம் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பின்தொடரலாம், ஆனால் தொட முடியாது. அப்படி தானே? போன வாரம் தானே நம்ம சொன்னோம். தொடரலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. இது 2 எப்போ சொன்னேன்னு ஞாபகம் இல்லை, எனக்கு மறந்துட்டு. அப்போது இவன் பொல்லாப்பு செய்ய வந்தான், பேசினான். ஆனால் ஒரு தீங்கு கூட ஒன்று கூட அவனால் செய்யவே முடியலை. பொல்லாப்பு செய்ய லாபாரால் முடியுமா? முடியும். அதற்கேற்ற வல்லமை இருக்கா? இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியலை. சத்துருவை என்னை ஒட்டுவதற்கு
அல்லது தொடுவதற்கு கர்த்தர் விட மாட்டார் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஏன் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ. எந்த சத்ருவாலும் உன்னை தொட முடியாது அல்லது ஒட்ட முடியவே முடியாது. புரிகிறாங்க? ஆமென், சோத்திரம். அடுத்து மணி 12:45 ஆயிடுச்சு. அதனால் நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன், வேகமாக போகிறேன். அடுத்து கர்த்தரே சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோடு பேசுகிறாரு. ராமே, நீ பொல்லாப்பு செய்யக்கூடாது, ஒன்று எச்சரிக்கையாக இருந்துக்கும். யாருக்காக பேசுகிறார் என்றால் யாக்கோபுக்காக பேசுகிறார். அவனை ஒன்றும் செய்யாது. யாக்கோபை குறித்து பேசுகிற ஒன்றும் செய்யாது. அப்போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் இன்னொரு அர்த்தம், கர்த்தர் என் சார்பில் எனக்காக செயல்படுகிறார். அதாவது நான் 11 வேடையும் சொல்லிடுறதுனால தான் நான் வேகமாக போகிறேன். ஆனால் ஒவ்வொரு வேடுமே பயங்கரமான வேடு. சொல்லுங்க இந்த வார்த்தை, கர்த்தர் என் சார்பில் எனக்காக செயல்படுகிறார். எனக்காக செயல்படுவார்னு சொல்றவங்க ஆமென். சில வேர்டு நம்ம கேட்கும்போது நமக்கு வரும், கொந்தளிப்பரும், இப்படி பண்ணிடும், இப்படி பண்ணும். ஒரு பாஸ்டருடைய இடையில ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அவர் இப்படி சொன்னார், நான் இதற்காக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லா பிளானும் பண்ணி முடித்து வச்சேன். இப்படி நம்மளை இது பண்ணுறாங்களே அப்படின்னு. நைட்டு ஆண்டர் என்று கூட பேசினார், நீ அமைதியாக இரு, நீ ஒன்றும் செய்யாது, நீ செயல்பட்டால் நான் செயல்பட மாட்டேன், நீ அமைதியாக இருந்தால் நான் செயல்படுவேன், நீ அமைதியாக இரு அப்படின்ட்டார். அதனால் நான் என்னெல்லாம் பிளான் பண்ணேன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவார், எல்லாரையும் நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டார். ஏன்னா இந்த வேர்டு ரொம்ப டச் பண்ணிச்சு. ஏன்னா இது என் மண்டையில் கடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது சில நேரம் நம்ம அமைதியாக இருந்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாய் செயல்படுவார். எனக்காய் செயல்படுவார்ல அந்த வேர்டு, என் சார்பில் எனக்காக என்ன செய்வார், செயல்படுவாரா செயல்பட மாட்டாரா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கர்த்தரும் கூட இருக்கிறாரு. சில மனிதர்களிடத்தில், சில அதிகாரிகளிடத்தில், யாரிடத்தில் வேண்டுமானாலும் என் சார்பில் எனக்காக கர்த்தர் புரியல சொல்லுங்க, செயல்படுவார், செயல்படுவார், நிச்சயமாய் செயல்படுவார். நிறைய பேர் சொல்லலாம். மொர்தெகாயும் யூத ஜனங்களும் 3 நாட்கள் உபவாசம் வந்து அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்களோடு இருக்கிறார் ஒரு அடையாளம். அகாஸ்வேருக்கு தூக்கம் போச்சு. யூத ஜனங்களுக்காக மொர்தெகாய்க்காய் கர்த்தர் செயல்படுகிறார். ஒருத்தண்ட தூக்கம் வரலப்பா, ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து வாசின்னு வாசித்தா, அவன் எடுத்து அந்த நடபாடிகள் புஸ்தகத்தை வாசித்தா, அவன் சொல்கிற இப்படியாக பிக்தானாவும் தேரேசும் தீமை செய்ய பார்த்தாங்க. உடனே மொர்தெகாய் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணனால நம்ம உயிர் தப்பிச்சு. அப்படியா, நம்ம அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணோமா? ஒன்றும் பண்ணலை. உடனே எப்படி பாருங்க. அப்போது வெளியே அப்படி நம்ம தலைவர் சுற்றிட்டே தெரிகிறார். வெளியே அது ஆமான். அப்போ அவனை உள்ளே வர சொல்லு. உடனே ராஜாங்கரம் பண்ணுற மனுஷன் என்ன செய்வோம் பார்த்தீங்களா? இவனுங்க எங்கேயோ உறங்கிட்டு இருக்கிறானுங்க, ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக செயல்பட்டார். 2 ராஜாக்கள் 7. இவங்க உறங்கிட்டாங்க, கர்த்தர் ஒரு சத்தத்தை மட்டும்தான் கேட்க பண்ணினார், அவ்வளோதான். கர்த்தர் என் சார்பில் எனக்காக என்ன செய்வார், செயல்படும். எத்தனை சொன்னேன்னு தெரியல, சோத்திரம். ஒன்று கூட சொல்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் போதும். கர்த்தர் ஏசாவின் கைக்கு யாக்கோபை தப்புவித்தார். அவனுடைய ஜெபம் வீணாய் போகலை. அவனுடைய ஜெபம் பரலோகம் அங்கீகரித்தது. ஜெபத்தை பரலோகம் கேட்டது. அவன் ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்பட்டது. அப்போ கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் இன்னொரு அர்த்தம், என் ஜெபம் வீணாய் போகாது, என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிப்பார். புரிகிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. கொல்ல வந்த ஏசா அன்பினாலே கட்டி தழுவினார். அர்த்தம் என்ன? அவன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளித்தார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
என் ஜெபம் வீணாய் போகாது. என் ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆமேன். அதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் கூட இருக்கிறார். கூட இருக்கிறார். நீ எதற்காய் ஜெபித்தாலும், எப்படி ஜெபித்தாலும், எவ்வளவு நடக்க வாய்ப்பே இல்லைன்ற காரியத்துக்காக ஜெபித்தாலும், அவசர காரியத்துக்காக ஜெபித்தாலும் அவர் பதிலளிப்பார். ஏன்னா அவரின் கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றை கூட சொல்லி முடிக்கிறேன். இது ரொம்ப தேவையான வேர்டு. 2 வசனத்தை வாசிப்போம். எத்தனை சொன்னேன் மொத்தம்? 9. சரி, 10ன்னு வச்சுருவோம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். 3:11 நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக என்ன செய்வாராக? வழி நடத்துவாராக. ஒரு வசனம் கூட அதை புரியும்படியாக இன்னொரு வசனம். யோபு 32ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். யோபு 32:18. என் உள்ளத்துக்குள் இருக்கிற ஆவி, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னை நெருக்கி என்ன செய்கிறாரு? ஏவுகிறார். பவுல் சொல்லுகிறாரு, ஆவியானவர் உங்களுக்கு நேராக என்ன செய்வார்? வழி நடத்துவார். நாங்கள் வரல, நாங்கள் வராவிட்டாலும் அவர் என்ன செய்வார்? வழி நடத்துவார். அப்போ கூட இருக்கிறார் என்றால் இது ஒரு முக்கியமான வேர்டு. எனக்குள் இருந்து கொண்டு அவர் என்னை இயக்குகிறவராக இருக்கிறார், அல்லது எனக்குள் இருந்து கொண்டு அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். புரிகிறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனோடு கூட கர்த்தர் இருந்தால் அவருடைய மிகப்பெரிய அர்த்தம், அவனை கர்த்தர் மனுஷன் அல்ல, பணம் அல்ல, கர்த்தரே அவனை இயக்கி கொண்டே இருப்பார். அவனுக்குள்ளேருந்து கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். கர்த்தர் அவனுக்குள்ளேருந்து செயல்படுகிறார்னா புரிந்து கொள்ளணும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சிலதை கர்த்தர் யாரும் சொல்ல, ஆண்டவர் மன்னிக்க சொன்னார், நான் மன்னித்தேன். ஆண்டவர் விட சொன்னார், விட்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் உள்ளேருந்து இயக்குனார். அவர் ஆமேன் சோத்திரம் இதை வேண்டான்னு சொன்னார், நான் விட்டுட்டேன். புரியும்? இதை ஒரு வேடை கூட சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களை அடிக்கடி இயக்கணும்னா, அதிகமாக இயக்கணும்னா, முதல்ல ஒன்று சொல்கிற அந்த சிம்பிளான காரியத்துக்கு செவி கொடுக்கணும், அது கீழ்ப்படியணும். அது சொன்னாதான் அடுத்த காரியத்தை, அதை செஞ்சாதான் அடுத்த காரியத்தை சொல்ல வைப்பார், அடுத்த காரியத்தை குறித்து பேசுவார், அடுத்த காரியத்துக்கு நேராக நம்மளை நடத்துவார். இப்போ சொன்ன முதல் காரியத்துக்கே நம்ம கீழ்ப்படியாமல் முதல் காரியத்துக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த காரியத்துக்கு நேராக கர்த்தர் நம்மளை கொண்டு போக மாட்டார். அந்த சிம்பிள் காரியத்தை ஓகே, அதை கீழ்ப்படிந்து அதை செய்யும்போது, அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது தான் அது செஞ்சு முடிச்சாச்சா உடனே அடுத்த காரியத்துக்கு நிறைய இயக்குவார். அப்புறம் அவர் இயக்குறது மகா பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஒருவனை கர்த்தர் இயக்குகிறார் என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு. ஆமாம். இவ்வளோ வார்த்தைகளுமே வசனம் வாசித்ததுனால இல்லை, ஜெபத்தில் இருக்கும் ஆண்டவர் சிந்தையில் போட்ட வேடுகள். ஆமாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்கள் கூட இருக்கிறேன். நான் சொல்கிற வேடுகளுக்கெல்லாம் சத்தமாக ஆமேன் மட்டும் சொல்லிடுவீங்களா? கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மேல் கவனமாக இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு பிரயாணம் பண்ணுகிறார். நான் தனி ஆளு கிடையாது, சத்துருவை ஒட்ட விட மாட்டார், என் சார்பில் எனக்காய் செயல்படுவார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்குள் இருந்து கொண்டு என்னை இயக்குகிறார். ஒரு வேடு கூட சொல்லிடுறேன், 11வது வேடு. நான் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னா என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு பிடிக்காத ஆளு கூட நீங்கள் இருப்பீங்களா? ஹலோ சொல்லுங்க. வாய்ப்பில்லை. எப்படா எஸ்கேப் ஆகலாம்,
அப்போ கர்த்தர் கூட இருக்கிறான்னா இன்னொரு அர்த்தம், என் வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்குது? பிரியமாக இருக்குது. அதான் அர்த்தம். வசனம் ஏசாயா 59:2. ஆமென். உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவினையாக இருக்கிறது, அவர் செவி கொடுக்க மாட்டார். அவரை பிரித்து விடுது. கூட இருக்கிறாரா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என் சிந்தனை என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்குது. நான் அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் என் கூட இருப்பார். என் வாழ்க்கை அவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் டாட்டா கட்டு போயிட்டே இருப்பார். அப்போ கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா 11வது வார்த்தை, என் வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்கிறது? ஆமென். என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் கூட இருப்பார். நல்லா கையை தட்டி என் கூடவே இரும். ஓ இயேசுவே, வெரி குட். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.